பேச்சுக்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உண்மையிலேயே ஒரு இராணுவத்தினரின் வலி, அவர் குடும்பத்தின் வலி, அவர் சர்வீஸ் செய்து கொண்டிருக்கும் போது உள்ள வலி, சர்வீஸ் செய்து முடிஞ்சிட்டு உள்ள வலி, அந்த தனிப்பட்ட குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியுது. இப்போது வேறு யாருமே அதை பற்றி கண்டுகொள்வதில்லை. இந்த ஒரு வலி கடந்த சில வருடங்களாக என் மனதில் ஊறிக்கொண்டிருந்தது. அந்த வலியுடைய ஒரு எக்ஸம்ப்ளரியாக, ஒரு உதாரணமாக நானும் என் படக்குழுவினரும் சேர்ந்து இராணுவ வீரரின் சர்வீஸ் செய்து கொண்டிருக்கும் போதும், சர்வீஸ் செய்து முடிந்து வந்தபோதும் அவருடைய துயரங்களையும் துக்கங்களையும் உங்களுடைய முன்னே பகிர்ந்து கொள்வதற்காக அதை ஒரு படமாக நாங்கள் தயாரித்திருக்கிறோம். அந்த படத்தின் ட்ரெய்லர் தற்போது டி கோபாலன் என்ற சுபதார் 2 மெட்ராஸிலிருந்து 65 வாரில் அவர் வார் அட்டெண்ட் பண்ணவர். அந்த வாரில் அடிபட்ட குண்டு தற்போதும் அவருடைய தலையில் இருக்கின்றது. அவர் இந்த படத்தை தொடங்கி வைப்பதற்கு நான் மிக மரியாதையோடு மேடையில் கூப்பிட்டு கொள்கிறேன். டி கோபாலன் அவர்களே, மேடையில் வருமாறு கூறுகிறேன். அடுத்ததாக படத்தின் டைரக்டர் சிவபெருமாள், டி கோபாலன் சார். டி கோபாலன் சார், இந்த படம் மிக பெருமையோடு பொறுமையோடும் நீங்கள் 2 நிமிடம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த படத்தை தயார் செய்த டைரக்டர் திரு சிவபெருமாள் உங்களிடம் உருவாடுவார். இந்த படத்தின் முக்கியமான கதாபாத்திரம் விஷ்ணுவர்தன் என்ற ஒரு நடிகர். அது மட்டுமன்றே பாக்கி இருக்கிற அவ்வளவு நடிகரும் 2 மெட்ராஸிலே நானடக்கம், நெடுஞ்செழியன், சோமசுந்தரம், ரவி தொடங்கியவர். Before I want to talk, I want to call 2 important persons who worked on this movie, Mr. Giri and Prabhu. Without these people, actually இவங்க இல்லைன்னா இந்த படம் நான் பண்ணியிருக்கவே முடியாது. தட் இஸ் ட்ரூ. இன்னொரு பர்சன் இருக்கார், அவர் பேர் ஆண்டனி. அவர் இப்போ இந்தியாவில் இல்லை, ஸோ அதனால் அவரை கூப்பிட முடியாத சுச்சுவேஷன். பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுதான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு டெலிஃபிலிம் அபவுட் எக்ஸ் மிலிட்ரி பீப்புள். இது வரைக்கும் எந்த படமும் எக்ஸ் மிலிட்ரி பீப்புள் வச்சு வந்ததில்லை. ஸோ ஃபஸ்ட் டைமாக நாங்கள் வந்து ஒரு டெலிஃபிலிம் எக்ஸ் மிலிட்ரி பீப்புள் வச்சு பண்ணியிருக்கோம். And we are really glad that we are launching our trailer at this right occasion. ஏன்னா உங்களை மாதிரி எக்ஸ் மிலிட்ரி பீப்புள் முன்னாடி இந்த ட்ரெய்லர் போடுறத விட எங்களுக்கு வேறு எந்த பெருமையும் இல்லை. ஆக்சுவலி இந்த படத்துக்காக நாங்கள் நிறையா கஷ்டங்கள்லாம் பட்டோம். அதெல்லாத்தையும் தாண்டி நீங்கள் கொடுத்த அந்த கைத்தட்டலில் அவ்வளோ சந்தோஷம் இருந்தது. தேங்க்யூ. ஐ வாண்ட் Prabhu and Giri to give some words about this movie work. Prabhu. Respected dignitaries on and off the dais. First of all, I would like to thank my director, Mr. Shiva, for giving me this opportunity to face the challenges as the first assistant director in this movie. So, basically, நான் தான் அந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த ஆக்டிங் ட்ரைனிங் கொடுத்துட்ருந்தேன். ஸோ அந்த டைமில் ஷார்ட் போகும்போது ஒவ்வொரு டைமும் வந்து ஆக்டர்ஸ் வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் சிவா வந்து இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு என்னை பார்ப்பார். அப்புறம் நான் பதறி அடிச்சுட்டு போயிட்டு வந்து அவங்கள்ட்ட வந்து திரும்பவும் ட்ரைனிங் கொடுத்து, ஏன்னா இதே வந்து சின்ன பசங்களாக இருந்தால் கத்தி வேலை வாங்கிடலாம். எல்லாருமே எங்களோட வயசில் பெரியவங்க, ப்ளஸ் அவங்களுக்கு ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. ஏன்னா சிவா சொன்ன மாதிரி, ஏன்னா டேரக்டர் வந்து ஃபீல் பண்ணது என்னதுன்னா, ஒரு நடிகரை வச்சு இந்த படத்தை பண்ணக்கூடாது, ரியல் எக்ஸ் சர்வீஸ் மேனை வச்சு தான் நம்ம இந்த ரோலை வந்து ப்ளே பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது வந்து சிவாவோட ஐடியா. ஸோ அதனால் வந்து பட் ஐ ஹோப் ஐ டிட் மை ரோல் வெல் சிவா. ஸோ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பிலீவிங் இன் மீ. அப்புறம் இந்த ட்ரெய்லரில் வந்து ஒரு சில வரிகள் நீங்கள் கேட்டிருப்பீங்க, வாய்ஸ் வந்துகிட்டு இருக்கும், வாய்ஸ் வந்தது வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதை நான் தான் சிவாட்ட சொன்னேன்.
அந்த மாதிரி வரிகள் எழுதினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சிவா வந்து அதுவும் வந்து என்னோடய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு அந்த வார்த்தைகளை ட்ரெய்லரில் சேர்த்து, அது மட்டும் இல்லாமல் என்னோடய பேரை வந்து லிரிக்ஸ் அப்படிங்கிறதுலையும் வந்து சேர்த்துருந்தார். நான் வந்து சிவாட்ட கேட்டேன், எனக்கு என்ன சிவா மகாகவி பாரதியார் பேர் பக்கத்தில் என்னோடய பேரை போட்டிருக்கீங்க, வேண்டாம் எடுத்துருங்களேன்னு. ஆனால் அவர் சொன்னது என்னதுன்னா, அந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் நீங்கள், உங்களோட பேரும் கண்டிப்பாக லிரிக்ஸில் வந்தே தீரணும் அப்படின்னாரு. ஏன்னா சிவா வந்து எப்படின்னா வந்து திறமைக்கும் கடின உழைப்புக்கும் தகுந்த ரெக்கக்னிஷன் கிடைக்கணும், தகுந்த அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல வந்து சிவா வந்து ரொம்ப தீவிரமாக இருப்பார். ஈவன் தோ ஹீ இஸ் அ டெலிஃபிலிம் டைரக்டர், அந்த விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்தார். எனக்கு காரணம் என்னன்னா, இந்த படத்தோட டைட்டில் கோல்ட் ஷோல்டர், அதாவது நிராகரிப்புனா என்ன அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி நாங்கள் இன்னும் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அதனால் எங்களை போல் வந்து பெரிய லெவலில் வந்து நிராகரிக்கப்படுறவங்களுக்காக ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணோம். அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட்டாக இருந்தாங்க. ட்ரெய்லர் நல்லா வந்திருக்கு, படமும் நல்லா வந்திருக்கு, இன்னும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. இதுக்காக டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் அவங்களோட கடின உழைப்பையும் பண ரீதியாகவும் பொருள் ரீதியாகவும் இல்லாட்டி எந்தெந்த வழியிலலாம் சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். இப்பொழுது கிரி சில வார்த்தைகள் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து இந்த படத்தில் முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து என்னை ட்ரெய்லரில் பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா நான் வந்து ப்ளே பண்ணது ஆஸ் அ ப்ரொடக்ஷன் மேனேஜரை தான் ப்ளே பண்ணேன். சிவா எந்த அளவுக்கு வந்து ஆன் ஸ்க்ரீனில் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாரோ அதே கஷ்டத்தை நான் வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணுறதுக்கு, ஏன்னா எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு படம். அது சிவாவோட அந்த என்கரேஜ்மெண்ட்னால வந்து நான் இதாக பண்ணேன். நான் 5 நாளில் முடிய வேண்டிய ஷூட்டை வந்து நாங்கள் இன்னும் நல்லா இது பண்ணி 3 டேஸ்லேயே முடித்தோம். அதுக்கு ஒரு சில இடத்துல நான் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக தான் நடந்துக்கிட்டேன். இருந்தாலும் எங்களோட அல்டிமேட் டைம் இந்த படத்தை 3 டேஸில் முடிக்கணுங்கிறது தான், வேறு எதுவும் இல்லை. எனக்கு இவ்வளோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இவ்வளோ பெரிய ஆட்கள் முன்னாடி பேசுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸையும் கொடுத்த சிவாவுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னும் இந்த படம் வந்து ஒன்லி ட்ரைலர் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துகிட்ருக்கு. அதுவும் கொஞ்சம் வந்து ஃபினான்ஷியலாக நாங்கள் கொஞ்சம் வந்து கீழே தான் இருக்கோம். பட் அட் எனி காஸ்ட் நாங்கள் அதனால இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமல் விட மாட்டோம். அட் எனி காஸ்ட் we will release this movie. Thank you very much. தேங்க்யூ கிரி அண்ட் தேங்க்யூ பிரபு. ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும். இந்த படத்தில் விஷ்ணு பிரியன் சொல்லிட்டு ஒரு ஃபிலிம் ஆக்டர் நடிச்சிருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருக்கு, தாடியோடு இருப்பார். அவர் இந்த படத்தில் நடிக்க வந்ததுக்கப்புறம் இந்த படத்தோட ஸ்டார் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு. அவருக்கு நான் இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது இல்லாமல் ஈரோடு அருண் சி அப்படின்னு ஒரு டைரக்டர், அவர் ஆல்ரெடி ஒரு மூவியும் பண்ணியிருக்காரு. அவர் இந்த படத்தில் இருக்காரு. ஸோ அவருக்கும் நான் அந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ப்ளஸ் எங்கள் கேமராமேன் ராஜா, அப்புறம் மியூசிக் நீங்கள் கேட்டிருப்பீங்க சுனில் ஜான், இவங்க 2 பேர்த்துக்கும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்போது எங்கள் டீம், அதாவது இதில் பார்ட்டிசிபேட் பண்ண இங்கே இருக்கிற சில மக்களை நான் கூப்பிட்டு உங்கள் முன்னாடி அவங்களெல்லாம் காமிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்கெல்லாம் ஸ்டேஜ் வரணும். பழனியப்பன் சார், அவர் இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல கேரக்டர் அவருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெடுஞ்செழியன் சார், அவர் தான் அந்த படத்தை தூக்கிட்டு போகிற ஒரு கேரக்டர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் சோமசுந்தரம் சார் பார்த்துருப்பீங்க. சோமசுந்தரம் சார் கண்ணில் தண்ணி வச்சுட்டு இருந்திருப்பார். அது ரொம்ப இமோஷனான ஒரு கேரக்டர் அவருது. ஆனால் அவர் காமெடியாக இருப்பார், பட் ரொம்ப இமோஷனலாக பண்ணியிருப்பார். நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த கேரக்டர் மேலே உங்களுக்கு ஒரு தீராத அன்பு உருவாகும் நான் நம்புகிறேன். இந்த கேரக்டர் மட்டும் இல்லை, அவரோட நிஜ வாழ்க்கையை அப்படியே நான் பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த கதை நாங்கள் பண்ணியிருக்கோம். ரொம்ப நன்றி சார். நம்ம விக்டர் ரவி சார்,
விக்டர் ரவி சார், அவர் ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருக்காரு. அவர் கர்நாடகாலேருந்து வந்திருக்காரு, அதே மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. திஸ் மூவி இஸ் நாட் அபவுட் தமிழ் ஆடியன்ஸ், இட்ஸ் ஆல் லாங்குவேஜ் பீப்புள் வி ஆர் ட்ரைங் டு கவர். ஸோ அவரும் பண்ணியிருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒருத்தர் குமரேசன் சார். எனக்கு நான் எப்போல்லாம் தவுண்டு போனாலும் என்னை தூக்கி நிறுத்தி சிவா பண்ணலாம் வாங்க வாங்க வாங்கன்னு சொன்ன ஒரு முக்கியமான நபர் அவர். அவர் என்னை ரொம்ப தூக்கி பிடிச்சார். நிறையா இடங்களில் நான் தவுண்டு போயிடுவேன். ஆக்சுவலி என்னென்னா இவங்க யாருமே ஆக்டர்ஸ் கிடையாது, ப்ரொஃபஷ்னல் ஆக்டர்ஸ் கிடையாது. இவர் தான் எல்லாம் டீச் பண்ணிகிட்டு இருந்தார், பிரபு. பட் இருந்தாலும் நான் நிறைய இடத்துல அவங்கக்கிட்ட இந்த பர்ஃபார்மன்ஸ் வரும்போது ரொம்ப தவுண்டு போயிடுவேன். அப்போது இவர் தான் வந்து எனக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுத்து பண்ணலாம் வாங்க வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போவார். ரொம்ப தேங்க்யூ சார். அப்புறம் பொங்கி சார், நிஜமாக சொல்கிறேன், அவர் இல்லைன்னா இந்த படத்துக்கு நாங்கள் லொக்கேஷன் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தார். பொங்கி சார் இல்லைன்னா நிஜமாலுமே இந்த படம் இல்லை, டு பி ஃப்ராங்க். அவர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். அப்புறம் என் நண்பர் பிரபாகர், அவரும் ஒரு முக்கியமான பர்சன் இந்த படத்துக்கு. இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்தை நாங்கள் சீக்கிரமாக முடிஞ்ச வரைக்கும் இன்னும் ஒரு 2 months, ஏன்னா நாங்கள் ட்ரைலர் ஒர்க்கு தான் போயிட்டுருந்தோம். நாங்கள் யாருமே ப்ரொஃபஷ்னல் மூவியில் கிடையாது, நாங்கள் எல்லாமே தனி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஸ்டில் இது வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக இந்த படத்தை பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் இங்கே பண்ணணும். ஆக்சுவலி எங்கள் பிளான் என்னென்னா இந்த படத்தையே நாங்கள் இங்கே ஸ்க்ரீன் பண்ணணும்னு நாங்கள் நினச்சோம். பட் இந்த டிவி, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எங்களுக்கு அவ்வளோ நீங்கள் சினிமா பார்க்குற அளவுக்கு ஒரு என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்காது. அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து சரி நம்ம ட்ரைலர் லான்ச் பண்ணிவிட்டு அப்புறம் மூவி நம்ம லான்ச் பண்ணும்போது மறுபடியும் உங்கள் எல்லாத்தையும் கூப்பிடணுன்னு ஆசைப்பட்றோம். நம்ம சிவகுமார் சார்லாம் கண்டிப்பாக வரணுங்கிறது எங்களோட வேண்டுகோள். சார் நீங்களும் எல்லாமே வரணும். ஐ வுட் லைக் டு கால் எவ்ரி ஒன் ஃபார் திஸ் வென் வி ஆர் கோயிங் டு ரிலீஸ் த மூவி. அண்ட் ஐ வாண்ட் டேக் ஒன் ஃபோட்டோ வித் தீஸ் பீப்புள். ஏன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் ஷூட் அப்போ கொஞ்சம் எடுக்க முடியாத சூழ்நிலை, பிகாஸ் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ் அண்ட் ஆல். இப்போ அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். கொஞ்சம் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்க நீங்கள் ஒத்துழைக்கணும். தேங்க்யூ, தேங்க்ஸ் எவ்ரி ஒன்.